கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த முறை வந்துட்டு ஒரு கதவை அடைச்சி இன்னொரு கதவை திறக்கலை, எல்லா கதவுகளையுமே கடவுள் திறந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு நல்லதொரு மாதம், அவ்வளோ ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ 7.5 சனி அப்படிங்கிறதுல விரய சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, ஜென்ம சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போது கடைசி கட்டம் பாத சனியில் இருக்கிறீங்க. பல கும்பம் ராசிக்காரர்களுக்கு இடது கை அப்படி பெருவிரல், அதாவது இடது கை கட்டை விரல் அப்படி இல்லை அப்படின்னா வலது கால் மூட்டு கீழே எங்கேயாச்சும் அடிபடும், இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு இரத்த காயம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் கூட இந்த துர்பாத சனி காலகட்டத்தில் இப்போ கிரகவட்டம் சரியில்லை அப்படிங்கிற நேரத்தில் வந்திருக்கும். இனிமேல் அது வராது, கவலைப்பட வேண்டியது கிடையாது. என்னடா இது பாத சனி அப்படின்னாங்க, உடனே அடிபடுதே போகுதே வருதே அப்படிங்கிற சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, இது எல்லாமே இந்த ஜூன் மாதத்தோட சரியாக போகிடும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது விலகிடுச்சு. ஆனால் ஜென்ம ராகு அப்படிங்கிறது வந்துருச்சு. களத்திரத்தில் கேது பகவான் வந்துருச்சு. இது என்னப்பா, ஒரு கதவை திறந்து விட்டுட்டு இன்னொரு கதவை மூடின கதையாகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது ஏன் அப்படின்னா, ராகு வந்துட்டு சாதாரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே வரல, குரு பார்க்க புனிதப்பட்டு தான் ராகு பகவான் வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால இந்த ராகுவாலையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சர்ப்ப கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, அது கொடுத்தது அப்படின்னா சர்ப்ப கிரகங்களை விட வேறு கிரகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கவே முடியாது. ஏன்னா சர்ப்ப கிரகங்கள் வந்துட்டு சொந்த வீடற்றவர்கள். அவங்க யார் வீடு கொடுத்தாங்களோ, எந்தது ஒரு கிரகம் வீடு கொடுத்துருக்கோ அந்த ஒரு வீட்டுக்கு அவங்க நன்மைகள் அப்படிங்கிறது தான் செய்வாங்க. அதனால் சனியினுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு ஜென்ம சனி மாதிரிலாம் ஆட்டி வைக்க மாட்டார். வீடு கொடுத்த சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது தான் செய்வார். அதோட குரு பார்க்க புனிதப்பட்டு தான் வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால கூடுதல் வருமானம், கூடுதல் மன சந்தோஷம், கூடுதல் பொருளாதார ரீதியான நிறைவு, வேலை வாய்ப்பு, தொழில் மூலமாக வருமானத்தை பெருக்கி கொடுக்கறது, இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதையும் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய புனிதப்பட்ட ராகு பகவான் குரு சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு பேரில் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 5ல் இருக்கார். நல்லதொரு விஷயம்தான், சரிங்களா? அவரோடு போயிட்டு புதன் பகவான் சேர போகிறாரு. அதாவது புதன் மாதம் தொடங்கி 2வது நாள்லேயே போயிட்டு குருவோட சேர்ந்துக்கிறாரு. சொந்த வீட்டில் போயிட்டு ஆட்சி பெற்றுவார், உட்கார போகிறாரு. அப்போது இந்த 5ஆம் இட ஸ்தானம் அப்படிங்கிறது பலமடையுது. அப்போது நமக்கு பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்க இது. ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு குறை அப்படிங்கிறது அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சரிங்களா? கல்யாணம் ஆகியிருக்கும், 5 வருஷமாச்சு குழந்தை இல்லை, 6 வருஷமாச்சு குழந்தை இல்லை அப்படின்னா நம்மளை கேள்வி கேட்டே கொண்டுருவாங்க. எங்கேயாவது மனைவியோட ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகணும் வரணும் அப்படின்னா கூட என்னப்பா சும்மா இருக்கியா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட பாவிங்களே, கடவுளே எங்களுக்கு ஒரு வாரிசோ இல்லையோ ஊர் பேச்சுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்காவது ஒரு வாரிசை கொடுத்துரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு
கண்ணீர் சிந்துவீங்க. அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஆட்களையும் முடக்கி போட்டுரும். வாரிசு இல்லாத ஒரு சோகம் அப்படிங்கிறதே. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், எத்தனையோ லேபுக்கு போயிட்டேன், எவ்வளவோ கோவிலுக்கு போயிட்டேன், வேண்டாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை ஜோசியரே ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி நின்றவங்களுக்கு எல்லாமே இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிற கிடைக்க போகிற அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த மிதுனம் ராசியில் குருவியோட ஆட்சி பெற்று அமர போகிற ஒரு புதன் செய்ய போகிற ஒரு காரியம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து. உங்களுடைய சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, பூர்வீக சொத்தில் வந்துட்டு ஒரு கேஸ் இருக்குது, பங்காளி ஒருத்தன் வந்துட்டு வழக்கு போட்டிருக்கான், போயிருக்கான், வந்திருக்கான் அப்படின்னா கூட அது எல்லாமே வந்துட்டு இதுக்கு மேலே சரியாகிடும். வழக்கு பேசி தீர்க்கப்படும். நீங்களே முயற்சி எடுக்கலாம். என்னத்தை ஒரு அடிக்கு 6 அடிக்கு சண்டை போட்டுக்கிட்டு வாப்பா நமக்குள்ளே பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நடக்கும். இல்லை வழக்கே நடத்தி பார்த்துருவோம் அப்படின்னா கூட திருப்பி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது வழக்கில் தோற்றுருந்தா கூட இப்போ மேல்முறையீட்டுக்கு போகலாம். நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதே மாதிரி பாகப்பிரிவினை அப்படிங்கிறது செய்வதற்கு நேரம் நல்லா இருக்குது. நல்லபடியாக பாகம்ங்கிறது பிரிச்சுக்கலாம். உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்துடுச்சு. நல்லபடியாக 1 அடி 1 அடி குறைவு இல்லாமல் நமக்கான ஒரு பாகம் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளை ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தை நல்லா படிக்கும். திடீர்னு என்னடா இது 60 மார்க் 40 மார்க் எடுத்து வந்த பிள்ளை இப்போ திடீர்னு 80 90 எடுத்துகிட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படலாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்லதொரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது கிடைக்கும். உயர்கல்வி மூலமாக நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறத அடைவாங்க. சில பிள்ளைகளுக்கு படிக்கும்போதே வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் ஊரை சுற்றிட்டு இருந்த பிள்ளைகள் எல்லாமே இப்போது சரிப்போ நம்ம தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு நமக்காக தான், இனிமேல் நாம் வந்துட்டு தாய் தகப்பனுக்கு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் அப்படிங்கிறது செய்யணும் அப்படின்னா ஒரு வேலை வெட்டிக்கு போவாங்க. அதுதான் கணக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அது நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும். பரவாயில்ல, பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சுப்பா, இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு எந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதும் கிடையாது, பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மீனம் ராசியில் உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்திருந்த அந்த சுக்கிர பகவான் இந்த ஒரு மாதம் முழுக்க மேசம் ராசியில் இருக்க போகிறாரு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு மாதம் 29ஆம் தேதி தான் அவர் ரிஷபம் ராசிக்கு போகிறாரு. அது வரைக்குமே மேசம் ராசியில் சுக்கிர பகவான் இருப்பார். இந்த மேசம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்துட்டு சகோதர பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி கட்டுவார். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும் அப்படின்னு. அங்காளி பங்காளி வகையில், அண்ணன் தம்பி வகையில், சொத்துக்களுக்கு ஏதாவது சண்டை நடந்துருக்கும், எனக்கு முன்னாடி பாகம் வரும், எனக்கு பின்னாடி பாகம் வரும், இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பகை எல்லாமே மறந்துடும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒத்துமை அப்படிங்கிறது இருக்கும். கடந்த காலகட்டத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாகிட்டு நல்லபடியாக இருப்பீங்க. அதே மாதிரி பங்காளிகளுடைய பகை அப்படிங்கிறது மாறும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. பங்காளிகள் சகிதமாக ஆலயங்களுக்கு எல்லாமே போயிட்டு ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்கிறது, பொங்க வைக்கிறது, கெடா வெட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகம் ராசியில் நீசம் அடைஞ்சு பலம் இல்லாமல் உட்கார்ந்திருந்த செவ்வாய் பகவான் இப்போது இந்த ஒரு மாதம் 8ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு பலம் அடைஞ்சிடுறாரு. அதோட இந்த ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் மூட்டு வலி முதுகு வலி உபாதைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா சனியை பார்க்குறாரு இல்லைங்களா, மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்துருவார். அப்போது இந்த பகை கிரகங்களுடைய பார்வை என்ன செய்யும் அப்படின்னாக்க, தேவையில்லாமல் நமக்கு அவர் பாத சனியாக உட்கார்ந்துருக்கிறதுனால கை கால் மூட்டு வலி முதுகு வலி உபாதைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது நம்ம தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். அது தேவையில்லாமல் அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன், ஒரு அலுவலக ரீதியான ஒரு பயணம், வேறு வழி இல்லை தவிர்க்க முடியாது அப்படின்னா ஏதோ அந்த பயணப்பாதை உணவுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நம்ம போகிற இடத்துல எதையாவது ஒன்று சாப்பிட்டு கூட போய் அது வயிற்றுக்கு சேராமல் போகாமல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படின்னா வீட்டிலேருந்து ஒரு கட்டு சோடு கட்டி எடுத்துகிட்டு போய்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி தனிமையில் பயணம் செய்ய வேணாம். கூடுமான வரைக்கும் பயணத்தில் யாரையாச்சும் ஒருத்தவங்கள தொலைக்கி வச்சுக்கோங்க. இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது வேணாம். ஏன் அப்படின்னா சர்ப்பதோஷத்தினுடைய பிடிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ராசிக்குள்ளே ராகி இருந்து குருவால் பார்க்கப்பட்டு புனிதப்பட்டாலும் அவருக்கு உண்டான ஒரு கிரகவாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குணத்தை காட்ட தான் செய்வார். அதனால் இந்த இருட்டான பகுதிகளில் பயணம் செய்கிறது, வனப்பகுதிகளுக்குள்ளே பயணம் செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஓட்ட உடசல் பொருள் இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு அங்கே போய் வேலை செய்கிறது,
இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது பூச்சி போட்டு அப்படிங்கிறது கடிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலும்பிச்சை விளக்கு அப்படிங்கிறது ஏற்றணும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் விளக்கு அப்படிங்கிறது ஏற்றணும். சாலை ஓரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், வீடற்றவர்கள், அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க. இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்லதொரு மாதமாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.